செப்டம்பரில் வெளியாக உள்ள தி கோட் திரைப்படத்தின் மொத்த கதையையும் வெங்கட் பிரபு நேர்காணல் ஒன்றில் போட்டுடைத்துள்ளதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2024 முதல் பாதி சினிமா ரீதியாக போரடித்து போக, இரண்டாவது பாதியில்தான் ஆட்டம் ஆரம்பமாகியுள்ளது. டாப் நடிகர்களின் படம் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து ரிலீஸுக்கு தயாராகி வரும் சூழலில் செப்டம்பர் 5 களமிறங்குகிறது விஜயின் தி கோட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, நடிகை ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடித்துள்ள இத்திரைப்படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்கள் வெளியாகிக் கொண்டே உள்ளன. படத்திலிருந்து 3 பாடல்கள் வெளியாகியுள்ள சூழலில் ஸ்பார்க் பாடல் பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி ஓய்ந்துள்ளது. அதிலும் பாடலில் டிஏஜிங் மூலம் விஜயை இளமையாக காண்பித்த காட்சிகள் பேசும் பொருளானது. இந்நிலையில் நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ள வெங்கட் பிரபு படத்தின் கதையை மொத்தமாக கூறியுள்ளார். தி கோட் கற்பனை கதைதான் என ஒப்புக்கொண்டுள்ள அவர், நிஜத்திற்கு நெருக்கமாக காண்பிக்க முயற்சித்துள்ளதாக கூறியுள்ளார். இது மட்டுமின்றி தீவிரவாதிகளை ஒழிக்கும் ஸ்குவாட் ஒன்று ரா அமைப்புடன் இணைந்து வேலை செய்வதாகவும், அவர்கள் முன்னதாக செய்த ஒரு விஷயம் பின்னர் பிரச்சனையாக வந்து நிற்பதும், அதனை எதிர்த்து இவர்கள் போராடுவது மட்டுமே படத்தின் கதை என போட்டுடைத்து விட்டார். ஒன் லைனோடு விடாமல் படத்தின் கதையை புட்டு வைத்து விட்டாரே என ரசிகர்கள் புலம்பி வர, ஸ்பார்க் பாடல் விமர்சனம் குறித்தும் பதிலளித்துள்ளார் வெங்கட் பிரபு. திரையரங்கில் அனைத்து பாடல்களையும் ரசிகர்கள் ரசிப்பார்கள் என உறுதியுடன் தெரிவித்திருந்த அவர், அப்படியே நடிகர் அஜித்தின் ரசிகர்களையும் தன் பக்கம் இழுத்து ஸ்கோர் செய்திருக்கிறார். மங்காத்தா திரைப்படத்தை இயக்கிய போதே அடுத்து விஜயை வைத்து ஒரு படம் இயக்க வேண்டும் என அஜித் கூறியதாக தெரிவித்த அவர், தி கோட் திரைப்படம் குறித்து அறிந்ததும் மங்காத்தா மாதிரி 100 மடங்கு இருக்கணும் என கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். படத்திற்கான ப்ரமோஷனை இப்போதே தொடங்கிவிட்ட வெங்கட் பிரபு படத்தின் கதையை இவ்வளவு ஓப்பனாக சொல்லியிருக்க வேண்டாம் என புலம்புகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.